தான் செய்கிற தர்மம், நான் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறேன் என்ற நம்பிக்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 77 வயசு வரைக்கும், அதாவது 59 வருஷமாக அந்த வண்டியில் இயங்கிட்டு இருந்திருக்காரு கணேசன். ஆனால் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க 6 காரில் 2 கார் தான் ஓடிட்டு இருக்கு. அவருக்கு ஒரே நம்பிக்கை என்னன்னா, எனக்கு ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட்டோட ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் இன்னும் நிறைய மக்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அந்த உதவியை கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படின்னு நம்புறாரு. ஏதோ நம்மளால் பிறந்துட நம்ம உயிர் உள்ள வரை இந்த சேவையை தொடரணும்னு ஒரு எண்ணம். அதே மாதிரி எவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் இந்த சமூகம் இயங்குறத ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே ஒரு நம்பிக்கைனாலையும், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே காட்டுற அக்கறைனாலையும் தான் இந்த சமூகம் இயங்கிட்டு இருக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையுமே. ஸோ அப்படி இந்த சமூகத்தின் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு நபர்களில் ஒருத்தர் தான் ஐயா கணேசன் அவர்கள். ஐயா கணேசன் அவர்களை பற்றி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 515 ஆம்புலன்ஸ் கணேசன் அப்படின்னு போட்டாலே நீங்கள் யூடியூப்லையும் சரி இன்ஸ்டாகிராம் சரி நிறைய வீடியோக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 59 வருஷமாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் அம்பாசிடர் கார்லேயே பண்ணிட்டுருக்காங்க. அது எல்லா விஷயமுமே அந்த விஷயம் தெரியும். ஆனால் அதை தாண்டி ஒரு இயங்கிட்டு இருக்கிறதுக்கு நிறைய பொருளாதார சிக்கலாகவும் சரி, தன்னோட குடும்ப ரீதியாகவும் சரி நிறைய சிக்கலில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை பதிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். 515 கணேசன் அப்படின்னா இன்னைக்கு உலகம் கூட தெரியாத ஆளே கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? ஒரு 59 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. 59 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? பொருளாதார ரீதியாக என்ன இது பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஆலங்குடி ஆக்சிடென்ட் ஆகி போச்சுனாக்க நம்ம வந்து அம்பாசிடர் வந்து ஆக்சிஜன் இல்லாதனால தனியார் வண்டிக்கு போய் கேட்டாங்க. ஆக்சிஜனோட 5000 ரூபா கேட்குறாங்க புதுக்கோட்டைக்கு 20 கிலோமீட்டருக்கு. அதனால் யாரும் பெரிய மனசு பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் சகல வசதி உள்ளது வாங்கி கொடுத்தா பொதுமக்களுக்கு சேவை செய்ய நல்லாயிருக்கும். அம்பாசிடர் வண்டியில் வந்து டெட் பாடி மட்டும்தான் ஏற்றுற மாதிரி இருக்குது. பிரசவ கேஸ் ஏற்ற முடியல. எமர்ஜென்சி கேஸு ஏற்றணும்னாக்கா ஆக்சிஜன் வசதி இல்லாதனால 5000 ரூபா கேட்குறாங்க புதுக்கோட்டை போகிறதுக்கு. தஞ்சாவூர் போனாக்கா 9000 ரூபா கேட்குறாங்க. பாண்டிச்சேரிக்கு 20000 ரூபா கேட்குறாங்க. மதுரைக்கு 9500 10,000 ரூபா கேட்குறாங்க. ஏலபாலபுரம் எங்கள் வீட்டில் வந்து கணேசனை என்னென்ன இந்த மாதிரி பண்ணுற வண்டி வச்சுருக்கீங்க, ஆக்சிஜன் வசதி இல்லாமல் இருக்குது, என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கண்ணே, ஏதாவது உதவி செய்ய சொல்லுவோம். முதலமைச்சர்கிட்ட சொல்லி செய்ய சொல்கிறேன்னாங்க. சொல்லுங்க செய்வோம்னா எந்த அரசாங்கமும் இதுவரை எனக்கு உதவி செய்யலை. ஒரு இன்ஜின் வேலை பார்க்கணும்னா 25,000 ரூபா வரும் செலவு. அதனால் ஏதாவது வசதி உள்ள நல்ல மனிதர்கள் எனக்கு ஒரு ஆம்புலன்ஸு சகல வசதி உள்ள ஆக்சிஜன் வசதியோடு கொடுத்தீங்கன்னாக்கா அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேரும். வண்டி ஓட்டுறது எனக்கு புண்ணியம் சேருறது உங்களுக்கு இருக்கட்டும்னு ஒரு எண்ணம். அது நீண்ட நாள் ஆசை, நினைத்து நிறைவேற்றியிருக்கேன். இதுவரை ஆலங்குடியில் முதல் பிரசவத்துக்கு இலவசமாக ஓட்டுனது நம்ம காரு. இது டெட் பாடி ஏற்றுனது 13,000 மேலே ஏற்றிருக்கேன். பிரசவ கேஸு 3000 மேலே உதவி செஞ்சுருக்கேன். அதே மாதிரி ஆக்சிடென்ட் விபத்துக்கு வந்து 3000 மேலே பிழைக்க வச்சதுனால அந்த பிழைக்க வச்ச ஆத்மா தான் எனக்கு இப்போ விதைக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அன்னைக்கு வண்டி ஓட்டுனீங்க, நான் வண்டி பண்ணி ஓட்டுனீங்க, எல்லாம் ஓகே. இன்னைக்கு நீங்கள் வண்டியை வெளியே எடுத்து போனாலே போயிட்டு வரதுக்கு மினிமமாக ஒரு 5 லிட்டர் டீசல் ஆச்சு போட வேண்டியது இல்லையா? சராசரியாக ஒரு 1000 ரூபாய் செலவு இருக்கும் ஒரு நாளைக்கு. எப்படி சமாளிக்கிறீங்க இதெல்லாம்? முதல் வண்டி வாங்கும்போது ₹1.50 பெட்ரோல். இப்போ உள்ள காலத்தில் ஒரு நாளைக்கு குறைச்ச ரேட்டு புதுக்கோட்டை போயிட்டு வந்தாக்க 500 ரூபா ஆயிரும். டீசல் செலவு மட்டும், டீசல் மட்டுமே 500 ரூபா. வண்டி தேய்மானம் இருக்குது, வண்டிக்கு டயர் எல்லாம் இருக்குது. இதே இப்போ நமக்கு பழைய பேப்பர் கடை வச்சுருந்தேன் முன்னாடி. இப்போ அதனால் எடுத்துட்டேன் கடை. என்னால் பார்க்க முடியாது, வயசாகி போச்சு. அதனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி பிள்ளைய வேணான்னுச்சுங்க. அதனால் வர்ற சவாரியாக தினசரி சவாரி, நேற்று கூட சவாரி ஓட்டினேன். டெட் பாடி ஏற்றி கொண்டு இறக்குனேன். அது மாதிரி எனக்கு கூப்பிட்ட குரலுக்கு உடனே போய் நிற்க வேண்டி. இப்போ உங்ககிட்ட வர்ற ஆட்கள்லாம் என்ன மாதிரியான ஆட்களாக இருக்காங்க? எல்லாம் ஏழை வாழை தான் வருவாங்க, பணக்காரங்கெல்லாம் வர மாட்டாங்க. வசதி அரிசி வாங்க காசு இல்லாதவங்க, கூலி தொழிலாளிகள், வசதி இல்லாத ஆளுகளை நம்ம வண்டிக்கிட்டே வரும். வசதி உள்ளவங்க
வேறு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வசதி இல்லாதவங்க மட்டும்தான் நம்ம வண்டிக்கு. ஒரு அவசரம் சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் நிறைய உயிரை காப்பாற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி உங்களை கடவுள் மாதிரி நினைக்கிறாங்க. முன்னாடிலாம் ஒரு வித்தியாசமாக நினச்சாங்க. இப்போ காரை கண்டாலும் தொட்டு கும்பிட்றாங்க. கணேசனை கடவுளை வாங்க, கடவுளேன்னு தான் சொல்லி யாரும் பத்திரிக்கை கொண்டாந்து கூட வாங்க கடவுளை பத்திரிக்கை வாங்கிக்கங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை முன்னாடி வித்தியாசமான புரியல. எப்படி வித்தியாசமானா என்னை செட்டியார் சமுதாயத்திலேயே புனம் ஏற்றி நான் ஒரு ஆள் தான் செட்டியார் சமுதாயத்திலேயே உலகத்திலேயே செட்டியார் சமுதாயத்தில் பாடி ஏற்றுன்னு நான் தான். அந்த நேரம் என்ன எல்லோரும் என்னை பழையம் பல்லன்னு கூப்பிட்டாங்க. இன்னைக்கு பெருமை தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி நிறைய பேர் பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் வெளில தெரியாது. சொல்கிறது இல்லை. என்ன கஷ்டம் தான் இருக்குது உங்களுக்கு? எங்கள் வீட்டில் ஒரு தடவை அரிசி வாங்கி காசு இல்லை. அந்த நேரம் பிரசவ கேஸ் வந்துடுச்சு. ஓகே. அவர் அம்மா வாங்கன்னு கூப்பிட்டா என் மகன் சொல்லுது, என்னப்பா அரிசி வாங்கி காசு இல்லைங்க, பெட்ரோலை போட்டுட்டு போகிறேங்கிறா. டெல்லி பிள்ளைகிட்ட ஆளுக்கு 10 ரூபா காசு வாங்கிட்டு வந்து பெட்ரோல் போட்டு கொண்டு போய் பொழைக்க வச்சுட்டேன். பிரசவம் ஆகிடுச்சு. பிரசவம் ஆனவுடனே அப்புறம் அங்கேருந்து வந்தேன். அன்றைக்கி நைட்டே ஒரு ஊருக்கு சவாரி பாடி ஏற்றி போனேன். கரம்பக்குடி பக்கத்தில் நெய்வேலி போயிட்டு கொண்டா இறக்கிட்டு வந்தேன். நைட்டு 1 மணி வரும்போது புதுக்கோட்டை முக்கத்தில் வரும்போது 5 மூட்டை அரிசி கிடந்துச்சு. 5 மூட்டை அரிசியை ஏற்றி கொண்டு வந்து வண்டியில் போட்டு கொண்டுட்டு வந்து 6 மாதம் உட்காந்து சாப்பிட்டேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சு எங்கள் அப்பா செஞ்ச புண்ணியம். காலையில் அரிசி வாங்க காய்ச்சல், சாயங்காலம் நைட்டு 1 மணிக்கு மறுநாள் எல்லாம் 5 மூட்டை அரிசி வந்துருச்சு. பொன்னி அரிசி லாரிக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி சரந்து கீழே வந்துருச்சு. ஓகே. ஒரே ஆள் முண்டி தூக்கி வண்டிக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு சரன்னு வந்துட்டேன். அந்த அளவுக்கு இறைவனோட அனுக்கிரகங்கள் நமக்கு உண்டு. தெய்வமே நாங்கள் எதுக்கே வந்து நிற்க ஆள். அந்த அளவுக்கு நம்ம ஃபேமஸான வண்டி, பல குடும்பத்தை வாழ வச்ச வண்டி. ஏதோ நம்மளால் பிறந்துட்டேன், நம்ம உயிர் உள்ள வரை இந்த சேவையை தொடரணும்னு ஒரு எண்ணம். அதே மாதிரி எனக்கு அப்புறம் எங்கள் பேரன் ஓட்டுவேன். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆக்சிஜனாச்சும் இருக்கும், ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட்டாச்சும் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரு கார் எடுத்து போகிற மாதிரி தான் இது. ஆம்புலன்ஸ்னு சொல்ல முடியாது. அப்படிங்கும்போது எந்த நம்பிக்கையில் மக்கள் ஏறி வர்றாங்க, எதனால ஏறி வர்றாங்க? எப்படி கணையை எவ்வளோ உயிர் இருந்தாலும் காவந்து பண்ணிவிடுவாங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே ஏற்றிட்டு இருந்தோம். இல்லை, ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு உங்களுக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? இப்போ எனக்கு பேசிக் லைஃப் சப்போர்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்குறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கே தோணி இருக்கு இல்லையா, நம்ம வண்டியோட இன்னும் அட்வான்ஸாக நிறைய வந்துருச்சு அப்படின்னு? அதுக்காக கேட்குறேன். அது இப்போ என்னாக்கா வேறு வழி இல்லாமல் தான் நம்ம இதை வச்சு இப்போதைக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். வேறு வழியில் இல்லாதவங்க தானே வந்து கேட்குறாங்க. என்ன ஆனாலும் சரின்னு சொல்லி அவசர கேஸு ஏற்றிட்டு போயிடுவார். இப்போ ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு நர்ஸாச்சும் ஒரு அட்டெண்டராச்சும் தேவைப்படுவாங்க. அதெல்லாம் ரெடியாக வர்றேங்கிறாங்க. ஃப்ரீயாகவே சம்பளமே வேண்டாம், நான் வேலை செய்ய தயார்னு சொல்கிறாங்க. ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க, ஆம்புலன்ஸ் வந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் வீட்டில் படிச்சுட்டு வீட்டில் சும்மா தான் இருக்கோம், நாங்கள் வேலைக்கு போகல, உங்களுக்கு தொண்டு செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் எப்போ சொன்னால் நாங்கள் வர தயார், உங்களோட சேர்ந்து பணியாற்ற எங்களுக்கு அந்த புண்ணியமும் கிடைக்கட்டும்னு சொல்லி ரொம்ப பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு தேவை ஆம்புலன்ஸ் வேணும், பேசிக் லைஃப் சப்போர்ட் ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய பேரை கவர்ந்து பண்ணிடுவேன். தனியார் வண்டி பூரா உட்காந்துக்குவோம், நம்ம ஓட்டினோம்னா தனியார் வண்டி பூரா உட்காந்துக்குவோம். ஆமாம், அது கேட்க நினச்சேன். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ இதுக்குன்னே வேலை பார்க்குற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது இல்லை? இந்த பிரச்சனையே எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம வண்டியை மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லை, முன்னாடி ஆரம்ப காலங்களில் அந்த பிரச்சனை இருந்துச்சுங்களா? பிரச்சனை பண்ணாங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் இலவச காரணம் எழுதியிருந்தனால இந்த வண்டி யாரும் சேர்க்காதீங்கன்னு சொல்லி அவங்க சங்கத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. அதனால எல்லாருமே யாரும் இந்த வண்டி கிட்டே டச்சே பண்ணலை. ஒரு 77 வயசாயிருச்சு உங்களுக்கு, பெரிய அனுபவங்கள் இருக்கும் நிறைய. அதாவது ஒரு மரணத்தில் தான் மனுஷங்களுக்கு நிறைய அனுபவங்களும் நிறைய பாடங்களும் நிறைய கற்பிதங்களும் கிடைக்கும் இல்லையா? நீங்கள் நிறைய உடல்களை பார்த்துருப்பீங்க, நிறைய உயிர்களை பார்த்துருப்பீங்க, மரணிக்கிறதையும் பார்த்துருப்பீங்க, ஜன்னிக்கிறதையும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு உயிர், இந்த உயிர் தேர்வுனாக்க 100ல் போவேன், 80, 90, 100ல் போவேன். உயிர் தேரும்னாக்கா வேகமாக ஓட்டுவேன். இது தேராதுனாக்கா 50க்கு மேலே ஓட்ட மாட்டேன். அது போகும்போது இடம் நின்று போகும், அப்படியே ஏற்றி கொண்டாந்து வீட்டில் இறக்கிறேன். இப்போ நீங்கள் உங்களோட பிரசவத்தில் பிறந்த குழந்தை ஏதோ கொஞ்சம் பெரிய ஆளாகி உங்ககிட்ட திரும்ப வந்து அந்த மாதிரிலாம் சம்பவம் நடந்திருக்கு? வேறு கல்யாணம் பண்ணி அவங்க என் வண்டி பிரசவம் ஆகி ஆம்பளை பிள்ளை பொண்ணு, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அவங்க பேரம்பேத்தி எடுத்துக்கிட்டாங்க. ஓ ஓகே. எனக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுத்தாங்க, வேட்டி சட்டைலாம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நிறையா பேருக்கு உதவி செஞ்சுருக்கேன். இப்போ தானே, அப்போல்லாம் ஆளுங்களே வண்டியில் இந்த சுற்றுவட்டார 20 கிலோமீட்டருக்கு இடையில வண்டியே எதுவுமே கிடையாது. ஆளுங்களும் 3 வண்டி தான். உங்களோட முதல் வண்டி டிஎம் செட்டு 515, அதுதான் ஃபுல்லாக வச்சுட்டீங்க? 515. அது முதல்ல பிரசவத்துக்கு இலவசமாக வண்டி ஓட்டின எழுதியிருந்தேன்.
20 கிலோமீட்டர் வரை இலவசம்னு. அது என்ன பண்ணிட்டாங்க, டிரைவர் நிற்காம விடுன்னு சொல்லி 2 இடத்த பேப்பர் வச்சு அடிச்சுட்டாங்க. சவத்துக்கு இலவசம்னு. அப்படியா, சவத்துக்கு இலவசம் இன்னைக்கு பார்த்துருந்து ஒரு ஆள் வந்து சொன்னார். சரி ஓட்டுறையா, அதை பற்றி ஒன்றும் இல்லையா, சவன் அது ஒரு தெய்வம் தானே, ஏற்றுறேன்னு சொல்லி ஏற்றினேன். படிக்கு கீழாத்தூர் ஏற்றி கொண்டே இறக்கிட்டு இருந்தேன். முதல் ஏற்றும்போது கை காலம் ஆடி நடுக்கம் எழுதப்பட்டு நைட்டு 3 மணிக்கு அந்த அளவுக்கு பயம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சர்வ சாதாரணமாக ஆகிடுச்சு. முதல் வண்டி உங்கள் சொந்த உழைப்பில் வாங்கினது தான்? ஆமாம் ஆமாம், பழைய வியாபாரம் பண்ணி 17,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த வண்டி. ரொம்ப உங்களை பாதித்த மரணம் ஏதாச்சும் ஒன்று இருக்குங்களா? பாதித்த மரணம் வந்து சொல்லிட்டு செத்துருக்காங்க. நான் இறந்துட்டாக்கா 505 வண்டி இருக்குது, அந்த வண்டி எடுத்து போய் அடக்கம் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு ஒரு 7-8 பேர் சொன்னால் 7-8 பேருக்கு நான் தான் உதவி செஞ்சுருக்கேன். இறந்துட்டாக்கா செட்டியாக இருக்கார், 505 காசு கொடுக்க வாங்க மாட்டார், எங்களை ஏற்றிக்கொண்டு நேராக சொல்லி குளிப்பாட்டி சுப்பியாட்டில் ஒன்று இறக்குங்க சொல்லிட்டு செத்துருக்காங்க. அது மாதிரி நிறையா கேஸு அது மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இல்லை கொஞ்சம் வயசு ஆட்கள் இறக்கும்போது, இல்லை சின்ன குழந்தைங்க இறக்கும்போது, ஒரு பையன், ஒரு விளையாட்டு பையன், நான் கணேசன் நாளைக்கு எங்கேயும் போயிடாத, நான் இறந்து போயிடுவேன், நாடியம்மங்களை வச்சு சொல்கிறாப்புல, நாளைக்கு நான் இறந்து போயிடுவேன், காலையில் 9 மணிக்கு நைட்டு சாப்பிட்டு படுத்துடுவேன், நீ எங்கே போய் என்னை கொண்டு வீட்டில் கொண்டு இறக்கி விட்டுன்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்னபடி சேர்த்து போயிட்டா நான் அண்ணன் தூக்கிட்டு போய் சூசைடு மருந்தை குடிச்சிட்டேன். 10,000 ரூபா பணம் கேட்டதுக்காக கேட்டது கொடுக்க மாட்டேன்ட்டேன். அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, சித்தப்பா, மக்கா, பெரியப்பா கூட பெரிய கோடீஸ்வரங்க கொடுக்க மாட்டேங்கிற இதுக்காக ஒரு மருந்து குடிச்சு எடுத்துட்டேன். நான் தான் அதுக்கு போய் கொண்டுக்கிறேன். மரணம் வந்து ஒரு மனுஷனை எப்படி பார்த்தாலும் அசைச்சு பார்த்துரும். ஆனால் தான் செய்கிற தர்மம், நான் ஒரு உயிரை காப்பாற்ற போகிறேன் என்ற நம்பிக்கையிலே கிட்டத்தட்ட ஒரு 77 வயசு வரைக்கும், அதாவது 59 வருஷமாக அந்த வண்டியில் இயங்கிட்டு இருந்திருக்காரு கணேசன். ஆனால் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க 6 காரில் 2 கார் தான் ஓடிட்டுருக்கு. அவரோட ஒரே நம்பிக்கை என்னென்னா, எனக்கு ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட்டோட ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னால் இன்னும் நிறைய மக்களுக்கு இன்னும் சீக்கிரமாக அந்த உதவியை கொண்டு போய் சேர்த்துட முடியும் அப்படின்னு நம்புகிறாரு. இந்த ஆம்புலன்ஸை தாண்டி, அதாவது இந்த ஆம்பாசிடரை தாண்டி எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வேணும், பேசிக் லைஃப் சப்போர்ட்டாக வேணும் அப்படின்றதான் அவரோட மிகப்பெரிய கோரிக்கை. இவர் இவ்வளோ கேட்குறாரு, சரி நான் கூட ஒரு வீட்டுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு கொடுக்க கேட்பாருன்னு வச்சா, அவர் வீடு பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்படியே தான் இருக்குது. ரொம்ப ஒரு லாரன்ஸ் கட்டி கொடுத்துருக்காரு போல். இன்னுமே அந்த வீடு பெருசு அளவுலாம் சப்போர்ட் கிடையாது, பெரிய அளவில் இட வசதிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஹால் இருக்குது, ஒரு பூஜை ரூம் இருக்குது, அவ்வளோதான். இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அவர் நான் வீட்டுக்கு கூட எதுவும் பண்ணி கொடுங்கன்னு கேட்காம, எனக்கு ஒரு ஆம்புலன்ஸ் பண்ணி கொடுங்க, ஒரு ஆம்புலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இன்னும் நிறைய பேர்த்த கொண்டு போய் சேர்க்க முடியும், ஒரு பேசிக் லைஃப் சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அது ஒரு மினிமமாகச்சும் ஒருத்தரை வந்து அவங்களோட லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு தான் அவர் இன்னும் போராடிட்டு இருக்காரு. 515 கணேசன் அப்படின்னா எனக்கு உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவரோட இன்னைய சூழ்நிலை வந்து தன்னுடைய தினசரி செலவுகள், அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய செலவுகளுக்கு யாராவது பொறுப்பேற்றுப்பாங்களா, யாராவது பார்த்துப்பாங்களா அப்படின்றதான் அவரோட நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நீங்கள் ஐயாவை ரீச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐயாவோட நம்பர் இதிலே இருக்குது, நீங்கள் ஐயாவுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஐயா இன்னும் நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும்னு நம்புகிறேன் நான். ஸோ தொடர்ச்சியாக சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.